அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி, ஃப்ளவர் நேம் வந்து சிக்கரி. இந்த சிக்கரி கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா சுயநலம் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட அன்பு அதிகமா கொடுப்பாங்க, கொடுக்குற அளவுக்கு திரும்ப எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் சுயநலத்தோட தான் அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த சுயநலத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா அவங்களோட மனசை பத்தீங்கன்னா ஒரு அன்பை வந்து எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கேரக்டர் வந்து அன்பை ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க. நார்மலா நம்ம ஒருத்தவங்களுக்கு அன்பு கொடுக்குறோம், ஒருத்தவங்க லவ் அண்ட் கேர் இருக்கு அப்படின்னா திரும்ப நம்ம கொடுக்குறாங்க கொடுக்கல, பட் நம்ம வந்து அவங்கள அன்பை கொடுப்போம். அது நம்ம ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து அதை நம்ம கொடுத்துட்டே இருப்போம், அவ்வளவுதான். திரும்ப எதிர்பார்ப்போமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இந்த சிக்கரி கேரக்டர் என்ன மெயினா பண்ணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அன்பை கொடுக்குதோ திரும்ப அந்த அளவுக்கு எதிர்பார்க்கும். இது ரிலேஷன்ஷிப் அதிகமா யார் பாதிக்கப்படுவான்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒய்ஃப் வந்து அதிகமா கொடுத்துட்டே இருக்கும்போது அங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து ரிட்டர்ன் வரல அப்படிங்கும் போது அங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய ரீசனா இருக்கும். இந்த இந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ரோல் பிளே பண்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர். ரெண்டாவது வந்து 60+ அந்த ஏஜ்லயுமே வந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க. நான் பசங்களுக்காக குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவுலாம் தியாகம் பண்ணேன், என்னை யாரும் இப்ப கவனிச்சுக்கல, என்ன பாத்துக்க மாட்டாங்க, எனக்கு பினான்சியலா செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது வந்து அன்பு ரிலேட்டடாவும் அவங்க சொல்லுவாங்க. எல்லாமே வந்து பினான்சியல் மீன்ஸ் என்னன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கிஃப்ட்டுக்கு பின்னாடி ஒரு இருக்கிற அன்பு தான் அது. அதனால எல்லா விஷயத்திலயுமே வந்து நமக்கு செய்யல அப்படின்ற மாதிரி அந்த அன்பு பேசிக்கா வச்சு அவங்க எதிர்பார்ப்பாங்க எல்லாமே. இந்த கேரக்டர் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப லவபிளா இருக்கும். அதையும் நம்ம ரிட்டர்ன் கொடுக்கல அப்படிங்கும் போது நமக்கு அது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, நல்லா ரொம்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப நல்லா கொண்டு போகலாம் இந்த ஒரு கேரக்டர் இருக்கும்போது. இல்ல அப்படின்னா அது டிவோர்ஸ் வரையுமே போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கரி கேரக்டர். இதை வந்து நம்ம ஒரு கேஸோட நம்ம பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்திருக்காங்க. இங்க மேடம் தான் வந்து கிளைண்ட். 60+ இருக்கும் 2 பேருக்கும். சார் தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரே பையன், இந்த மாதிரி அவங்களோட ஒரு அம்மா அப்பாவா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்து நாங்க வந்து என்னோட கடமைகள் தேவைகள் எல்லாமே நாங்க பண்ணிருக்கோம். நாங்க வந்து தஞ்சாவூர்ல இருக்கிறோம், பையன் வந்து பெங்களூர்ல இருக்காங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. நாங்க வந்து இப்ப எங்களுக்கான லைஃப் வந்து நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் எனக்கு என்னோட ஒய்ஃப் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவங்க அம்மா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து ஹஸ்பண்ட் ரிலேட்டடா எல்லாமே நல்லா பாத்துக்கிறாங்க, பட் எனக்கு பையன்கிட்ட இருந்து வந்து அன்பு வந்து இல்ல மீன்ஸ் என்னன்னா தான் கூட வந்து இருக்கணும், தஞ்சாவூர்ல அவங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அந்த பையனோட லைஃப், பேர பசங்களோட ஃபியூச்சரு அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் நாளைக்கு பெங்களூர்ல இருக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து அப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, பட் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாலும் நான் ஒரே ஒரு பையன் தானே, என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மாவோட அன்பு வந்து அங்க அதிகமா இருக்குது. இது அவங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை பர்சனலா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. ப்ராப்ளம் இல்ல, பட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. இவங்களும் தான் கூட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, 60+ ஆயிடுச்சு, நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்குவோம், ஹஸ்பண்ட் கூட வெளியில போவோம், அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இன்னமும் அந்த பையனோட லைஃப்ல வந்து அன்பு அதிகமா எதிர்பார்க்கறதுங்கிறது பையனுக்குமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம அம்மா கூட இருக்க முடியல, அவங்க ஆசைப்படுறாங்க நமக்கு செய்ய முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபீல் ஆகுது. இது ஒரு மாதிரி அவங்கள 3 பேருக்குள்ளுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்க. ஸோ அதனால சார் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பா குறைச்சிக்கிட்டாங்கன்னா பையனும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. பையன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பெங்களூர்ல வந்து இருங்க கொஞ்ச நாளைக்கு, பட் நான் வந்து அங்க இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் இப்போ என்னால முடியாது அப்படின்ற மாதிரி பையனோட ஒப்பீனியனா இருக்குது. ஸோ இந்த கேஸ்ல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா ஒரு 60+ ஆயிடுச்சு அப்படின்னா
அவங்க பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், அவங்களோட லைஃப் வந்து வாழ்றதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். இங்க நம்ம வந்து அன்பை எவ்வளவு கொடுக்கறதுங்கிறது கொடுத்துட்டே இருக்கலாம். பட் திரும்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போதுதான் நம்ம வந்து அங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். அந்த மனநிலையில தான் அம்மா இருக்கிறாங்க. சோ இந்த சிக்கரி ஃப்ளவர் ரெமடி நம்ம கொடுக்கும்போது அவங்களோட மைண்ட் வந்து பாசிட்டிவா கிராஜுவலா அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். அவங்க புரிய ஆரம்பிக்கும். இந்த ஃப்ளவர் ரெமடி என்ன பண்ணும்னா அவங்க லைஃப் அவங்க வாழட்டும் அப்படின்ற மாதிரி அது புரிய வைக்கும். அவங்கள மன அமைதியை கொண்டு போகும். அவங்களுக்கும் சப்போர்ட் கொடுக்கும். மனஸ்பத்தியான ஒரு கவிதை. நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதற்காக நீ சந்தோஷமாக இரு என்று சொல்லும் மனமே சிக்கரி. மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை.